இப்போ வந்து குறைவா சாப்பிடுறது ஒரு பெருமை. பெருமையான விஷயம் தான். இப்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி நம்மலாம் இட்லி சாப்பிட்டா 6 இட்லி சாப்பிடுறோம். ஆனா, அவரு 3 இட்லி தான் சாப்பிடுறாரு. ஆனா, உடம்பும் நல்லா தான் இருக்கு. உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்காரு. ஆனா 3 இட்லி தான். பூரின்னா 2 தான் சாப்பிடுறாரு. நல்ல உயரமா வளர்ந்திருக்காரு. உடம்பு ஃபிட்டா இருக்கு, உறுதியா இருக்கு. நம்ம 6 இட்லி சாப்பிடுறவங்களுக்கு தான் தொப்பையும், தொந்தியுமா இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நம்ம அப்போ குறைவா சாப்பிடுறது ஒரு பெருமை. பெருமையான ஒரு விஷயம். அதே நேரத்தில நாம குறைவா சாப்பிட்டா மட்டும் போதாது, பிறருக்கு கொடுத்துவிட்டு குறைவாக சாப்பிட வேண்டும். பிறருக்கு கொடுக்காமல் குறைவா சாப்பிடுறது வந்து பெருமை கிடையாது. குறைவா சாப்பிடுறது பெருமை நெனச்சுட்டு, பிறருக்கு கொடுக்காம குறைவா சாப்பிடக்கூடாது. பிறருக்கு தாராளமாக கொடுத்துவிட்டு, எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு, நீ குறைவா சாப்பிடு. அப்ப அது இன்னும் பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். பிறருக்கு கொடுத்துவிட்டு பிறருக்கு கொடுத்தாலே நீ குறைவா தான் சாப்பிடுவ. குறைவா சாப்பிடணும்னு விரும்புறவங்க, பிறருக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டுங்கள். பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்பவர்கள், பிறருக்கு அப்ப வந்து நெறைய சாப்பிடுவதற்கு வழி இருக்கு. எல்லாத்தையும் நாமளே சாப்பிட்டுறணும். பிறருக்கு கொடுக்கவே கூடாது. அப்படின்னு நெனச்சு நெறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால குறைவா சாப்பிடுறது ஒரு பெருமை. அந்த பெருமையை பெற வேண்டுமென்றால், பிறருக்கு கொடுத்து சாப்பிடு. பிறருக்கு கொடுத்துவிட்டு நீ குறைவா சாப்பிடும்போது, அதுல ஒரு அழகு இருக்கும். அது வியப்பா இருக்கும். பிறருக்கு கொடுக்காமல் நீ குறைவா சாப்பிட்டா, அது பெருமை கிடையாது. அது வந்து சிறுமை. அது ஒரு கஞ்சத்தனம். நீ உனக்கு கூட குடுக்க மாட்ட. மத்தவங்களுக்கும் குடுக்க மாட்ட. உனக்கு கூட நீ குடுக்க மாட்ட. அப்படின்னு தான் அத பார்ப்பாங்க. பிறருக்கு கொடுத்துவிட்டு, நீ குறைவா சாப்பிடும்போது, அப்போ என்ன ஆகும்? பிறருக்கு அப்ப நீ வந்து அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்.